முருங்கைக்காயை வச்சு சாம்பார் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா தோரன் பண்ணலாம். இதானங்க. ஆனா முருங்கைக்காய் பல்ப்பை வச்சு ஒரு சூப்பரான தொக்கு பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? முருங்கைக்காய் இது மாதிரி நல்லா பெருசு பெருசா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு அகண்ட பாத்திரத்துல போட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவைக்கேற்ப உப்பு போட்டு இது நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதை ரெண்டா பிரிச்சு அதுல உள்ள அந்த ஃப்ளஷ் எல்லாம் எடுத்து அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் போட்டு சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடுசு பொடுசா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தக்காளி போட்டு இது நல்லா வதங்கணும். நல்லா மசிச்சு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பல்ப்பையும் போட்டு 2 கிண்டி கிண்டி விட்டுட்டு இதுல டேஸ்ட் தர்றது இந்த சக்தி சாம்பார் பொடியை தான். அதையும் போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு இந்த தொக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு வேக வச்சு வச்சிருந்த தண்ணியை ஊற்றிடுங்க. இதை நல்லா கொதிச்சு தண்ணிலாம் வற்றி நல்லா சுருண்டு தொக்கு மாதிரி வருங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி ரெடி ஆயிரும். நீங்கள் இதை வெறும் சாதத்தில் கூட போட்டு சாப்பிடலாம். சாம்பார் சாதத்துக்கு அடி தூளாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.